சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியலானது ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலில் ஆறுமுகமனுடைய தங்கையாக காயத்ரி கதாபாத்திரத்தில் நடிச்சுற நடிக்கூடிய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யத்தவர்களை இப்போ இந்த பார்க்கலாம். சிந்து பைரவி சீரியலில் காயத்ரி கதாபாத்திரத்தில் நடிச்சிடும் நடிகையுடைய ரியல் நேம் ஷஹானா செட்டி. இவங்க அக்டோபர் 6, 1993 ஆந்திராவில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பூர்வீகம் ஆந்திரா தாங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திராவில் தான். இவங்களுடைய குடும்பமே இசை குடும்பமாங்க. ஆமாங்க, இவங்களுடைய அம்மா சினிமா துறையில் இசை வித்வானாக இருந்திருக்காங்க. அதுவும் டிஆர்ஓடைய படங்களுக்கெல்லாம் நிறையவே இசையமைச்சிருக்காங்களாம். சஹானா சின்ன வயசுலேருந்தே நல்லாவே படிப்பாங்களாம். இவங்க தான் ஸ்கூல் டாப்பராம். அதனால் இவங்க வீட்டில் தன்னுடைய பிள்ளையை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் சஹானாவுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்திருக்காங்க. +2 முடித்ததும் சஹானா அவங்க வீட்டில் என்னையை இசை காலேஜில் சேர்த்துட்டுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உனக்கு நேச்சுரலாக இசை நல்லாவே வரும், அதனால் இசை காலேஜில் சேரவேன்னு சொல்லிட்டு வேறு காலேஜில் சேர்த்துருக்காங்க. காலேஜ் சேர்ந்து 1 இயர் தான் அவங்க காலேஜ் பண்ணாங்களாம். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருச்சான். இதனால் படிப்பை பாதியிலே கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட நான் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கறதுக்காக டிஆர்ஓங்கள்கிட்ட சஹானாவுடைய ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அவரும் சஹானாவையும் அவருடைய பையன் குரலை சொன்னிச்சு ஒரு திரைப்படம் எடுத்தாராம். ஆனால் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் பாதியிலே ஃப்ளாப் ஆகிருக்குது. அதற்கு பிறகு சஹானா சினிமாவில் நடிக்கிறதுக்காக நிறைய ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அரூபம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக சினிமா துறைக்கு நடிகையாக அறிமுகமானதுன்னு ஷஹானா செட்டி. இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு கொக்கிரகுளம், போங்கடா நீங்களும் உங்கள் ஆட்டமும், இவங்களும் இம்சை தாங்க முடியலை, உன்னால் என்னால் சயனம், தாரைத்தப்பட்ட என வெளித்துறையில் இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. சஹானாவுக்கு சினிமாவில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்காதனால சின்னத்திரை நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான அழகு சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானதுன்னு சஹானா ஷெட்டி. அவங்க அழகு சீரியலில் ரேவதியின் மகளாக காவியா கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. அழகு சீரியலானது சூப்பர் ஹிட் ஆனது. அழகு சீரியலில் காவியா கேரக்டருக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. இந்த சீரியலுக்கு பிறகு பகல் நிலவு சீரியலில் தமிழ் அப்படிங்கிற வில்லிய கேரக்டர் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலுக்கு பிறகு சுந்தரினையும் சுந்தரனான் சீரியலையும் வில்லிய கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. கர்நாடக சீரியலில் அபர்ணா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. தாலாட்டு சீரியலில் நெகட்டிவ் ரோல் நடிச்சிருந்தாங்க. ஷஹானா அபிஷேக் என்பவரை காதலிச்சு பெற்றோர் சமத்துடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. ஷஹானா சோசியல் மீடியாவில் ஆக்டிவ் இருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோலாம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. தற்சமயம் சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியலில் ஆறுமுகங்களுடைய தங்கையாக காயத்ரி கதாபாத்திரத்தில் வாய் பேச முடியாத கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் ஷஹானா ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. நீங்கள் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க நடித்த சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரெடபிள் 2 வாய்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.